காவேரிக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி யமுனாவும் கங்காவும் வந்து அந்த வீட்டை நீ வாங்கவே முடியாது, அதை நாங்கள் விட மாட்டோம்னு சொல்கிறாங்க. காவேரியை சவால் விடுறாங்க, அந்த வீட்டை நான் வாங்கியே தீருவேன்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலை கங்காவும் யமுனாவும் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து காவேரி அந்த வீட்டை வாங்குவேன்னு தீர்மானமாக நம்மக்கிட்டே சொல்கிறாளா, அவளை வாங்க விடக்கூடாதுரி, அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாக்கா, நீ கவலைப்படாத, நம்ம ஆன்லைன்லலாம் வீடை போடுவோம், கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு போவோம், ஊரில் போகலனாலும் ஆன்லைனில் போயிடும், நிறைய பேர் ஊரில் இருக்க வீடுங்களாம் வாங்குறதுக்காக இருப்பாங்கக்கா, யாராவது கண்டிப்பாக வாங்குவாங்க அப்படின்னு. சரிடி, அந்த வேலையை பாரு, முதல்ல நான் இந்த விஷயத்த நிவின் கிட்ட சொல்லணும்க்கா, நிவின் ஒத்துப்பாரடி, அதெல்லாம் ஒத்துப்பாருக்கா, இப்போ நிவினும் நானும் ரொம்ப ராசி ஆகிட்டோம், எந்த பிரச்சனையும் இருக்காது, எப்படியும் நிவின் கிட்ட சொல்லி எப்படியா அந்த வீடு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேங்க்கா, அப்புறம் காவேரி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு. சூப்பர்டி, நானும் ஊரில் பேசுகிறேன், ஊரில் கண்டிப்பாக நல்ல பார்ட்டிங்களாம் கண்டிப்பாக வருவாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி வீடு விற்றுடலாம், சரியா? இங்கே பார், வீடு விற்கிற வரைக்கும் யாருக்கும் எதுவும் சொல்ல வேணாம், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வீடு விற்கிறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிவிட்டு அப்புறம் காவேரி முடிஞ்சிட கறியை பூசலாண்டி. ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. இங்கே காவேரி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து என்ன காவேரின்னு நடந்த விஷயத்த காவேரி சொல்கிறாங்க. இவ்வளோ தானா, இதெல்லாம் ஒரு மேட்ரா காவேரி அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவங்க 2 பேரும் உன் மேலே எவ்வளோ பொறாமல் இருக்குன்றது இப்போ தெரியுதா, ஏன் உங்கள் மேலே இவ்வளோ அவங்களுக்கு காண்டுன்னே புரியல காவேரி அப்படின்னு. என்ன பண்ணுறது தெரிலங்க எனக்கு அப்படின்றாங்க. சவால் விட்டுட்டேன், இருந்தாலும் அந்த வீட்டை ஏன் காவேரி இதுக்கெல்லாம் போய் கவலைப்படுற, அவங்க 2 பேர் கையெழுத்து போடலன்னா அந்த வீடு விற்க முடியாது அவங்க சொல்கிறாங்க, நீ கையெழுத்து போடலன்னா கூட அந்த வீடை விற்க முடியாது, அது தெரியும்ல அப்படின்னு. ஆமாங்க, இதை நான் யோசிக்கல பாருங்களேன், அப்புறம் என்ன, அந்த வீடு உன் கையில் தான் இருக்குது, சரியா? ஒன்றை மீறி அவங்களால விற்கவே முடியாது, அதே மாதிரி அவங்க 2 பேர் சமைச்சாதானே நான் விற்க முடியும், நான் வாங்க முடியும் அப்படின்றாங்க. அதெல்லாம் கரெக்டு தான், அவங்க 2 பேர் சம்மதிப்பாங்க, கண்டிப்பாக அந்த வீட்டை விற்பாங்க, அந்த வீட்டை நம்ம வாங்குகிறோம், இதுதான் காவேரி நடக்க போகுது. இந்த விஜய் சொல்லிட்டேன்ல, கண்டிப்பாக இதை நான் செஞ்சு காட்டுறேன், என் காவேரிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. தேங்க்ஸுங்க அப்படி சொல்லிட்டு காவேரியை சொல்கிறாங்க. இங்கே வந்து யமுனா ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே வந்து யமுனா வந்து நிவின் கிட்ட, நிவின் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன், செய்வீங்களா அப்படின்றாங்க. சொல்லி யமுனா, கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னோடனே, அது வந்து என் வீடு இருக்குல்ல, எந்த வீடு சொல்கிற, இப்போ உங்கள் அம்மா வீடா? அது இல்லைங்க, ஊரில் இருக்குல்ல கொடைக்கானலில், ஆமாம் அந்த வீடு தான் காவேரி வந்து வாங்க போகிறாள் அப்படின்னோடனே, அது வேணாங்க, ஏன் வேணான்ற, எனக்கு காவேரிக்கு கொடுக்கறதுக்கு எனக்கும் சரி, வந்து நம்ம அக்கா இருக்காங்கள்ல அவங்களுக்கும் சரி எந்த விருப்பமும் கிடையாது, நீ என்ன சொல்கிற யமுனா அப்படின்னோடனே, ஆமாங்க, நானும் கங்கா அக்காவும் முடிவு பண்ணிட்டோம், இந்த வீடை காவேரி வாங்கக்கூடாது. சரி, எதுக்காக காவேரி வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், இது பூர்வீக வீடு, அப்பாவோட சொந்த வீடு அப்படின்போது அப்பா வந்து இந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டினார்ல, அந்த வீடு எங்கள் எல்லாருக்கும் தானே பங்கு, எதுக்காக காவேரிக்கு மட்டும் நாங்கள் விட்டு கொடுக்கணும்? நல்லா இருக்கே, காவேரிக்கு நீங்கள் ஏன் விட்டு கொடுக்குறீங்க? காவேரி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஃபேவர் பண்ணுறா, ஏன்னா அவள் தான் இந்த வீடை வாங்கிடுறதால உங்களுக்கும் நிம்மதி, எல்லாருக்கும் நிம்மதி. காவேரி வாங்கினதால அந்த வீடு உங்கள் சொந்தமாக தானே இருக்கும், அது எப்படி கைவிடுப்போம், அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் காவேரி அந்த வீடை வாங்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப ஓவரியம்னா நீ பண்ணுறது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், உங்களுக்கு நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, அந்த வீடை விற்று கொடுங்க. நான் விற்று கொடுக்கணுமா? ஆமாம், நீங்கள் அந்த வீட்டில் அந்த ஏரியாலலாம் உங்களுக்கு இல்லை ஆளுங்களும் தெரியும்ல, ஏன்னா அந்த ஊர்க்காரங்க தானே நீங்கள், அதனால் வீடை விற்று கொடுங்க. அது மட்டும் கிடையாது, ஆன்லைன்லாம் போட்டு எப்படி அந்த வீடு தெரிஞ்சவங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றாங்க. இங்கே பாருவனா, ஓ ஆட்டத்துக்கெலாம் நான் ஆட முடியாது, நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. காவேரி உங்களுக்குலாம் என்ன தான் பாவம் பண்ணா, அவளை ஏன் இப்படி போட்டு பண்ணுறீங்க? அவள் வீடு வாங்கினா உங்களுக்கு அப்படி என்ன பொறாமை, அவள் மேலே உனக்கு இவ்வளோ வன்மம், ஏன் தான் இப்படி இருக்கியோ தெரியல, நீலாம் திருந்தவே மாட்டியா அப்படின்றாரு. என்னங்க, ரொம்ப ஓவராக தான் போகிறீங்க, நீ தான் ஓவராக போகிற, உன் அக்காவும் நீயும் சேர்ந்து பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இதெல்லாம் நல்லதில்லை யமுனா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு, இங்கே பாருங்கள், எனக்கு நல்லது தெரியும், நீங்கள் வீடை விற்று கொடுக்க முடியாது, என்னால் இந்த பாவத்தை செய்யவே முடியாது. பாவமா? ஆமாம், பின்ன என்ன, இது பாவம் தான், கூட பிறந்தவங்க கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ பண்ணுற ஆட்டத்துக்கெல்லாம் நான் கூட சேர்ந்து ஆட முடியாது, நீ பண்ணுற தப்பெல்லாம் நானும் பண்ண முடியாது, அதனால் நான் இதெல்லாம் தலையிடவே மாட்டேன். இங்கே பார், காவேரி தான் இந்த வீட்டை வாங்கணும்னு வந்து இருந்தால் கண்டிப்பாக காவேரி வாங்குவா. என்ன நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஓ பழைய பாசமா? இங்கே பாரு யமுனா, கொஞ்ச நாளாக பேசாமல் இருந்த மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நீ என்ன சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு காவேரி தான் வாங்கணும், அதுதான் நியாயம். அந்த நியாயத்தை நீ புரிஞ்சுக்கலன்னா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஆனால் உன் ஆட்டத்துக்கெல்லாம் நான் வந்து இரையாக்க முடியாது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கிட்ட செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க யமுனா.